திருப்பாவை 4ஆம் பாசுரம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீகை கரவேல் ஆழியுள் புக்கும் உகந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்க்கருத்து பாழியன் தோளுடை பற்பநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இதற்கு என்ன பொருள் அப்படின்னா, மண்டல வருஷத்திற்கு தலைவனான வருணதேவனே, சிறிதும் ஒழிக்காமல் கடலில் புகுந்து நீரை கொண்டு இடி இடித்து ஆகாயத்தில் ஏறி திருமாலின் திருமேனி போல் கருப்பாகி அழகான தோள் கொண்ட பத்மநாபன் கையில் உள்ள சக்கரம் போல மின்னலடித்து அவனுடைய சங்கம் போல அதிர்ந்து முழங்க உன்னுடைய வில்லாகிய சார்ங்கம் வீசிய பானங்கள் போல் மழை பெய்து உலகம் அனைத்தும் வாழ நாங்களும் மகிழ்ந்து மார்கழி நோன்பிற்கு நீராடுவோம் என்று ஆண்டாள் மங்களாசாசனம் செய்கிறாள். தொடர்ந்து திருப்பாவை கேட்டு மகிழ இணைந்திருங்கள் ஓம்கார் ஜோதியுடன்.